ஆடு மேய்ச்சவங்க இல்லையா, ஆண்டவங்க. எங்க தெரியுமா? கிருஷ்ணகிரியில ஆரம்பிச்சு, செங்கல்பட்டுல ஆரம்பிச்சு, தஞ்சாவூர்ல, திருச்சியில, மதுரை வரைக்கும் இந்த கிருஷ்ணதேவராயர் வரும்பொழுது இந்த யாதவகுலம் தான் ஆண்டு இருந்தது. யாதவகுலம் தான் ஆண்டு இருந்தது. இந்த யாதவகுலத்தினுடைய பெருமையை நான் சொல்லணும்னா எங்க இருந்து தொடங்குறதுன்னு தான் எனக்கு இப்போ நான் எங்க இருந்து சொல்லட்டும்? கிருஷ்ணனை பெத்தெடுத்த யசோதையிலிருந்து ஆரம்பிக்கட்டுமா, இல்ல அவனுடைய தங்கை அபிமன்ய பெத்தெடுத்து இன்னைக்கு ஒவ்வொரு கிராமந்தோறும் அபிமன்யுக்கு பாராட்டுகளும் நாடகங்களும் நடைகின்றன, அவளை பெத்தெடுத்த சுபத்திரையினுடைய வரலாறுல தொடங்கட்டுமா? இல்ல இல்ல, இவங்களுக்கெல்லாம் போட்டியா பஞ்சபாண்டவர்களை பெற்று போட்டாலே எங்க குந்தி தேவி, எங்க வசுதேவரின் தங்கை தொடங்கட்டுமா? அதெல்லாம் பழைசையா. சத்ரபதி சிவாஜியை பெற்றெடுத்தாலே ஜீஜாபாய். இந்த இடத்துல வரலாற்று சாதனையை உருவாக்குவதற்காக ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க சத்ரபதி ஈண்டெடுத்தாலே எது கூட தாய் ஜீஜாபாய் அவர்கிட்ட இருந்து நான் இதை ஆரம்பிக்கட்டுமா? அவ்வளவுதான் எங்கெங்க போறீங்க? இன்னைக்கு ஆபரேஷன் சிந்தூர்ல உலக நாடையே நடுநடுக்க வச்சிருக்காங்களே. இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல நீங்க ஒரு 3 அதிகாரி உட்கார்ந்து இருக்கிறத பார்த்திருப்பீங்க ஐயா. 3 அதிகாரி உட்கார்ந்து இருக்கிறதுல நடந்தத அத்தனையும் சொன்ன எங்களுடைய ஏகே பாரதின்னு ஒரு அன்பு தங்கம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அபிஷேக் குமார் பாரதி பீகார்ல இருந்தவர், ஏர் மார்ஷல். இன்னைக்கு உலகமே நடுங்கி இருக்கக்கூடிய இந்த ஆபரேஷனை விமானப்படை துணை தலைவரா இருந்து நடத்தி காமிச்சானே என்னுடைய எதுகுலத்தினுடைய சிங்கம் ஏகே பாரதி. அங்கிருந்து தொடங்கட்டுமா? இல்ல கோகுல மக்கள் கட்சியை ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் எவனுக்குமே விலை போகாம நான் நிக்கிறேன்டா. விருதுநகர்ல பிரச்சனைனாலும், காஞ்சிபுரத்துல பிரச்சனைனாலும், திருவள்ளூர்ல பிரச்சனைனாலும், திருவண்ணாமலையில பிரச்சனைனாலும் எதுகுலத்துக்கு நான் ஒரு கருவேப்பிலை கொட்டாவாக இருப்பேன்னு சொல்லி இங்க உட்கார்ந்து இருக்காங்களே என்னுடைய அன்பு சகோதரர் எம்.வி. சேகர். இங்க இருந்து ஆரம்பிக்கட்டுமா? ஆரம்பமே இவ்வளவு தகராறு. நான் என்ன பண்ணட்டும் சொல்லுங்க. இப்படி ஆரம்பிக்கவே தகராறு இருக்கும் போது என் குலத்தை பார்த்து எவனாவது ஒரு கேள்வி கேட்டா, என் குலத்துக்கு ஒரு முன்னுரிமை நான் கேட்கும் போது எவனாவது ஒரு தடங்கல் செஞ்சா நாம என்ன பண்ணணும்? அதை பத்தி பேசத்தான் உங்களை எல்லாம் கூப்பிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதானே? நான் யார் தெரியுமா? ஒரு வரலாற்றை நீ இந்தியா பெருமைப்பட்டுக்கலாம். உலகம் பூரா இருக்கக்கூடிய மக்கள் தொகையில 6 பேர்ல ஒருத்தர் இந்திய. சரி, அந்த இந்தியாவில 5 பேர்ல ஒருத்தர் இடையண்டா, யாதவண்டா. இந்திய, ஆனா அந்த இந்தியாவில 5ல 1 யாதவண்டா. சொல்லு சொல்லு, இப்ப சொல்லு. நீ எங்க இருக்க சொல்லு, எந்த பகுதியில் இருக்க சொல்லு, எந்த ஏரியாவில் இருக்க சொல்லு. வடபகுதி இருப்பியா, தென் பகுதி இருப்பியா, வடநாட்டுல இருக்கியா, தென்னாட்டுல இருக்கியா, கிழக்குல இருக்கியா, மேற்குல இருக்கியா? எங்கும் நிறைந்திருக்கிறவன் தான் யாதவன். எங்கும் நிறைந்திருக்கிறவன் யாதவன். ஒன்னத்தாயா நாங்க மறந்துட்டோம். எவனாவது வந்து நெல்லிக்காய் மூட்டை மேல இருக்கிற சணலை அவுத்து விட்ட உடனே நெல்லிக்காய் ஓடுற மாதிரி நாங்க ஓடி போயிட்டோம். அவ்வளவுதான். எங்களை இணைக்கக்கூடிய ஒரு நெல்லிக்காய் மூட்டையை இணைக்கக்கூடிய கயிறு தான் தேடிக்கிட்டு இருக்கோம். தொலைச்ச கயிறு. அந்த கயிறுக்கு நூலா அமைஞ்சதுதான் இந்த மேடை. என் அன்பு சொந்தங்களை நீங்க புரிஞ்சுக்குங்க. எல்லாருடைய வரலாறுலயும் வரலாறு பேசலாம். ஆதாரம் கேட்டா நான் அங்க இருக்கு இங்க இருக்குன்னுவேன். நான் ஆரம்பிச்சனே செஞ்சிக்கோட்டையில இருக்கக்கூடிய ஆனந்தக்கூண்ல இருந்து தேசிங்க வரைக்கும் கிருஷ்ணகிரி கோட்டையில நிலைக்கு மேல நிக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் அந்த கோட்டையில அவன் ஆண்ட அதே 12ஆம் நூற்றாண்டுல இந்த பூமி ஆண்டானே ராமகோணான். அவன் வரைக்கும் எத்தனை சாதனைகளை படைச்சிருந்தான் தெரியுமா? கிருஷ்ணதேவராயர் இந்த பூமிக்கு நாங்க படையெடுத்து வரும்போது நாங்க இருந்தக்கூடிய இந்த யாதவ வம்சம் தான் அங்க இருக்கக்கூடிய ராஜகோபுரத்துக்கே நன்கொடை கொடுத்த வேண்டாம். மதுரைக்கு ராஜகோபுரத்துக்கே நன்கொடை கொடுத்தவன். இப்பேற்பட்ட இந்த யாதகுலத்துல இன்னைக்கு என்னங்க பிரச்சனை?
யாதவர்னா எப்படி இருக்கான் தெரியுமா? இப்ப நீ முடிவு பண்ணிக்கோ, தமிழ்நாடு முழுக்க போய்க்கோ, எந்த லோகத்திலையும் போ, தர்மத்துக்காக ஒருத்தர் போராடுறான்னா அவன் சத்தியமா யாதவனா தான் இருப்பான். யாதவ விந்தில வந்தவனா தான் இருப்பான். தன்னிடம் இல்லாத ஒருத்தர் போராடுறான்னா அவன் யாதவ வித்தை சேர்ந்தவனா தான் இருப்பான். இந்த தேச நலனுக்காக ஒருத்தர் போராடுறான்னா அவன் ஒருத்தர் யாதவனா மட்டும்தான் இருப்பான். இப்பேற்பட்ட இந்த குணம் இருக்கக்கூடிய யாதவனுக்கு என்னமோ ஒரு சாபம் கொடுத்துட்டாங்களா மகாபாரதத்தோட முடிவுல. அந்த சாபம் கலியுகத்தோட முடிஞ்சு போச்சு. இனியும் அந்த சாபத்தை கொண்டு வந்து நம்மளை திணிச்சு நம்மளை சூது செய்து இனி யாரும் நம்மை பிரிக்க முடியாது, யாரும் பிரிக்க முடியாது. இந்த பிரிவினையை எங்களுடைய இந்த யாதவத்தினுடைய பெருமையை மட்டும் நாங்க பேசிக்கிட்டு இல்லையா, இன்னைக்கு தேதியிலையும் ஒவ்வொரு இடத்திலையும் யாதவனுடைய உச்சம் இருக்கு. அது தெரிஞ்சிக்காம இருக்கும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு டிஜிபி தமிழ்நாட்டிலேயே 23 வயசுல IPS ஆன வன்னிய பெருமாள் 5 வருஷம் டிஜிபி, இன்னும் 2-3 வருஷம் இருக்கு அவருக்கு. அவரை பயன்படுத்த இந்த யாதவ சமுதாயத்துக்கு தெரியாம போகுது. அவரை இன்னைக்கு முன்னுதாரணமா எடுத்து எத்தனை பேர் IAS IPS படிக்கிறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம குழந்தைகளுக்கு வழிகாட்டியா ஏன் அவங்களுடைய உதவியை நாம இதுவரைக்கும் நானாம